அந்த காலத்தில் தந்தி போல இந்த காலத்தில் இமெயில். யாரிடமும் தொழில் கற்றுக்கொள்ளாமலே சினிமாவை பார்த்தே சினிமாவை எடுத்திருக்கின்றார் எஸ்.ஆர். ராஜன். அவர் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம்தான் இமெயில். கிரைம், சஸ்பென்ஸ், த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கும் கதை இமெயில். அசோக், ராகினி திரிவேதி, மனோபாலா, லொல்லுசபா மனோகர், ஆதவ் பாலாஜி, பில்லாக் புருளி, ஆர்த்தி ஸ்ரீ மற்றும் பலர் நடித்துள்ள திரைப்படம் இது. படத்தின் பெயர்தான் இமெயில். மற்றபடி நேரடியாக நெறிய தரிசிக்க குத்தாட்டங்கள் நெறிய, குத்தாட்ட சுந்தரிகளும் நெறிய, கோமணம் போன்ற உடையில் நெறிய குத்தாட்ட சுந்தரிகள் நடனமாடி கிறங்க வைக்கின்றார்கள். சரி, இமெயில் படத்தின் கதை என்ன? வாருங்கள் பார்ப்போம். அசோக், ராகினி திரிவேதி காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆன்லைன் கேம் ஆர்வம் கொண்ட ராகினி ஒரு பிரச்சனை மாட்டிக்கொள்கிறார். அந்த பிரச்சனையின் மூலமாக வேறொரு பிரச்சனை உள்ளே இழுத்து கொண்டு செல்ல, அந்த பிரச்சனையால் அவருடைய கணவனுக்கே ஆபத்து, உயிருக்கே ஆபத்து வந்து விடுகிறது. களத்தில் இறங்கி தன்னுடைய கணவனை காப்பாற்றவும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரவும் அவர் செய்கின்ற சாகசங்களும் சண்டையும் தான் பிரச்சனையின் தீர்வு. அதே சமயத்தில் அந்த பிரச்சனையில் உள்ளே ஊடுருவி அவர் செல்லும் போதுதான் அங்கு தெரிகின்றது கணவன் தன்னை ஏமாற்றி இருக்கின்றான் என்பதும், இன்னொரு அழகியுடன் சேர்ந்து தன்னையும் ஏமாற்றி ஒரு பெரிய பணத்தொகையை பெற எடுத்துக்கொண்டு ஓட காத்திருக்கிறான் என்பதும் தொடர் அதிர்ச்சியாக வருகின்றது. அதில் இருந்து அவள் எப்படி மீண்டாள், கணவன் அசோக் என்ன ஆனான் என்பதே மீதி கதை. ஒளிப்பதிவு செல்வம், இசை கவாஸ்கர் அஸ்வின். ராகினி திரிவேதியின் முகத் தோற்றத்தில் லேசான ஒரு முதிர்ச்சி தெரிந்தாலும் அவருடைய சண்டை காட்சியில் இருக்கின்ற அந்த சுறுசுறுப்பும் பரபரப்பும் பலு சேர்க்கின்றன. அவருடைய அணியில் வருகின்ற அந்த 4 பெண்களும் அவருக்கு ஈடு கொடுத்து சண்டை செய்வதும், ஒரு சரியான ஒரு சிஐடி போல தன்னை உருவாக்கி கொண்டு அவர் செயல்படுவதும் ரசிக்க வைக்கின்றார். பில்லா படத்தில் உலகின் அனைத்து கடத்தல் மன்னர்களின் டைரியை தேடி செல்வது போல, டாக்கி சட்டையில் தகடு தகடு என்று சத்யராஜ் தேடுவது போல இமெயில் படத்திலும் ஒரு விசேஷமான தேடல் தொடங்கி, அந்த தேடலின் நிமித்தமே ஒரு முக்கியமான ஒரு கருவி உலகம் முழுக்க உள்ள தீவிரவாதி, அதாவது உலகம் முழுக்க உள்ள கடத்தல் மன்னர்கள் பற்றிய செய்திகள் அடங்கிய ஒரு கருவி. அந்த கருவியை தேடி கொடுக்கும் பிரச்சனையில்தான் ராகினி மாட்டுகிறார். பிறகு அந்த கருவியை அவர் கண்டுபிடித்து யாரிடம் கொடுத்தார் என்பதே மீதி கதை. மற்றபடி பார்க்க ரசிக்க நிறைய விஷயங்கள் படத்தில் உண்டு, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.